வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. இந்த விஷயத்தை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் பேச வச்சுட்டாங்கப்பா சில பேர். இன்னைக்கு தமிழ்நாடே நடுங்கி போகிற அளவுக்கு பெரிய சம்பவத்தை நம்ம விஜய் அண்ணா பண்ணிட்டார். ஆனாலும் சில பேர் அடிபட்டும் அடிப்படாத மாதிரி, வலிச்சும் வலிக்காத மாதிரி, மீசில மண்ணு ஒட்டியும் ஒட்டாத மாதிரி சில விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு தம்பியா ஒரு தங்கச்சியா நம்ம எல்லாரும் சேர்ந்து ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் ஒரு சம்பவம் பண்ணால் தம்பி தங்கச்சிங்க நம்ம ஒரு சம்பவம் பண்ணோம்ல. பண்ண நான் ரெடி, நீங்கள் ரெடினா வாங்க சம்பவம் பண்ணலாமா? விஷயத்துக்கு போகலாம். என்னன்னா, இன்னைக்கு உதயநிதி அண்ணா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சென்னையிலேருந்து தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு சட்டசபை இருக்குது, அதனால தான் விஜய் பயந்துட்டாரு, உதயநிதி கேட்குற கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி சில விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அட லூசு பசங்களா, சென்னையிலேருந்து தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போகிறாரு, அதே எவ்வளோ பெரிய அவமானம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது கரெக்டாக தப்பாக நீங்கள் சொல்லுங்கள். கத்தி படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும், வில்லன் கழுத்தில் ரேகை வச்சுட்டு போவாங்க. அப்போ விஜய் நான் ஒரு டைலாக் சொல்லுவோம், கழுத்தில் ரேகை வச்சு தெரிஞ்ச எனக்கு உன் கழுத்தை எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும். அவர் வேறு மாதிரி சொல்லியிருப்பார், நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தாங்க உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு. சென்னையிலேருந்து தஞ்சாவூர் கூட்டி போக தெரிஞ்ச எங்கள் அண்ணனுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஏன் தெரியுமா பண்ணல? இதுக்கு மேலேயும் என்னை தொட்டினா, என் மக்களை தொட்டினா, நல்ல விஷயத்தை தடுக்கணும்னு நினச்சின்னா முடிச்சு விட்ருவேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காரு உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த சிஎம் வேற, இதுக்கு மேலே பார்க்க போகிற சிஎம் வேற. ஆனால் முன்னாடியே சொன்னல, 6 மாதத்துக்குள்ளே இன்னும் வேணா நடக்கும், பெரிய பெரிய தலைலாம் உள்ள போகணும். நடக்குதா? நான் அப்போ சொல்லப்போ பொய்ன்னு சொன்னீங்க, இப்போ நடக்குதா? கரூரில் 41 உயிர் இறந்தவங்க கவர்மெண்ட் வேலை கொடுத்தா தப்பு, அவங்க என்ன பெரிய தியாகியான்னு கேட்டீங்க. இவர் என்ன பெரிய தியாகி பண்ணிட்டார், இன்னும் நல்லது பண்ணிட்டார். இவருக்கு ஏங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் ஜெயிலில் போய் உட்காந்துட்டு வெளியே வரட்டுங்க. 2001 அவங்க தாத்தா தூக்கி உள்ளே வச்சாங்கோ, இப்போ இவரை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. பெரிய தியாகி மாதிரி மக்களை தூக்கி அடிக்கிறீங்க. நாளைக்கு சம்பவத்தை பாரு, சட்டசபை இன்னும் கிளியும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் உட்காந்து பதில் சொல்லிட்டு போங்க.